ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? என் ஃப்ரெண்டுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் ரெடி பண்ணுறேன். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறேன். அதுக்கு பிரியாணி அரிசியை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் எனக்கு விறகடுப்பு பற்ற வச்சா தான் எனக்கு காலையில் வேலையே ஆகும். அதனால் நான் உச்ச சாப்பாட்டுக்கு தான் கூப்பிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்துடுவான். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடை வச்சிடலான்னு சொல்லிட்டு கீ ரைஸ் தான் நான் வைக்க போகிறேன், கேரளா ஸ்டைலு. அப்போ சாப்பாடு வச்சிட்ருக்கேன். சிக்கன் வந்து நைட்டே நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 65க்கும் தேவையான மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணி அதுவுமே நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு வந்து நம்ம வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடியே ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இப்போது நல்லா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. நம்ம சிக்கன் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சிக்கன் 65 வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதுக்கப்புறம் சரி சிக்கன் ரோஸ்ட் பண்ணி கிரேவி வைக்கலான்னு யோசித்தேன். அப்போ சரி டைம் வேறு இல்லையா, அதனால் நான் சிம்பிளாக வந்து சிக்கன் கிரேவி வச்சுட்டேன். தக்காளி வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக செஞ்சேன். அப்படின்னா வந்து சிக்கன் கிரேவியாக நல்லாயிருக்கும். சீக்கிரமே நமக்கு குக் ஆகிடும் வேறு. அதனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ரைஸ் வெந்துட்டுருக்கேன். அது வந்து ஒரு 90% குக் ஆகிட்ருக்கும் போதே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு குருமிளகு அதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். அரோமா சூப்பராக இருக்கும். இது வந்து என் செடியில் இருக்க ரம்ப லீஃப் தான். அதுவும் பிரியாணிக்கு போட்டால் நல்லா பாஸ்மதி ஸ்மெல் இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு விடலாம். ஏலக்காய் போட மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக தான் போட்டேன். நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இங்கே உள்ள கேரளா பிரியாணி. சைடில் பார்த்திங்களா, நல்லா சிக்கன் 65யும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சரி, அடுத்து சிக்கன் கிரேவிக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்று செஞ்சு வைக்கும் போது தான் நம்ம டக்குன்னு செய்ய முடியும். அதுக்கு ஒரு 5 சவாலை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகா. அதுக்குள்ளே ரைஸும் வெந்துருச்சா, சரி ரைஸை வடிச்சிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ரைஸும் வடிச்சிட்டேன். நல்லா உதிரியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அப்போ உதிரியாக இருக்கும், ஒட்டாமல். இந்த பாருங்கள், சூப்பராக வரும். அந்த மாதிரி நீங்கள் நெய்யும் சேர்க்கலாம், இல்லை டால்டா இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு கேரளா ஸ்மெல் வரும், அந்த ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு மண்சட்டி வச்சுட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். 3 பச்சை மிளகாய் அதுவும் ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தேவையானாலும் கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிட்டேன். அப்போ அதனால் குயிக்காக வதங்கிருச்சு. அப்புறம் ஒரு தக்காளி ஒரு 4 பழம் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண அப்படின்னா அது பச்சை வாடை போனோன்னே நம்ம மசாலா போட்டுட்டேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு வந்து 4 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஓரளவு வதங்கி வந்தோன்னா தேவையான உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் மூடி வச்சுட்டேன். அனல் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான். அந்த சூட்லேயே வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் அப்படியே விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அதுக்கப்புறம் இன்னும் கூட நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இங்கே ரைஸும் வடிச்சாச்சு, ரெடி. இப்போ ரைஸ்க்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவு வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து உணக்க திராட்சையும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கோஸு, ஒரு கைப்பிடி அளவு வந்து கேரட்டு இந்த ஒரு பொடியாக நறுக்கி அந்த ரைஸில் தாளித்து போட்டுட்டேன். அப்புறம் இந்த ட்ரூட்டி ஃப்ரூட்டி இருக்கும்ல, அது வந்து க்ரீன் கலர், ரெட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். கேரளா பிரியாணினால அதில் ஒரு ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும். இதில் நான் ஒன்று வந்து எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணல. இல்லாட்டி வந்து ஆனியனை நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி போடுவாங்க, போட்டால் சூப்பராக இருக்கும். பட்டு எனக்கு பிடிக்காது, என் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்காதுன்னு சொன்னான். அதனால் அவளுக்கு வேண்டி நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணேன். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உண்மையாலே வந்து அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாள். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் கேசரி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், பைனாப்பிள் கேசரி. அது இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ஓகேவா? சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.